சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். இப்ப வின் பண்ணவங்களுக்கு 5.5 பவுண்ட் செயின் வேதவல்லி நாகராஜுக்கு. பிடிமா வேதவல்லி நாகராஜ். தேங்க்யூ மாமா. வேதவல்லி சந்தோஷமாவா இருக்க? உன் சந்தோஷம்லாம் மல்லிகா இங்க வர வரைக்கும் தாண்டி. கல்பனாவோட பேச்ச கேட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போய் கலாட்டா பண்ணணுமா, இல்ல என் மனசு சொல்றத கேட்டு அமைதியாவும் நிதானமாவும் இருக்கணுமாங்கிற போராட்டத்துல மனசு சொல்றதான் கேட்டிருக்கேன். நாகராஜ காதலிக்கிறேன் தான். நாகராஜ கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா என்னோட கஷ்டங்கள்லாம் தொலைஞ்சு ஒரு வசதியான வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் தான். ஆனா அதுக்காக ஏமாத்தணும், அவர் சொத்தை அபகரிக்கணும்னு, அவரோட குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நான் விரும்பல. நாகராஜ் என்ன விரும்புறாரு, எனக்கு உண்மையா இருக்காரு, என் மேல பாசமா இருக்காரு. முக்கியமா எந்த வகையிலுமே அவரை ஏமாத்தணும்னு நான் நினைக்கல. அப்படி இருக்கும்போது கல்பனாவோட பேச்சு கேட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் கலாட்டா பண்ணிருந்தாலோ, இல்ல நாகராஜ் என்ன ஏமாத்துறாருன்னு நாங்க போய் சொல்லி இருந்தாலோ அவரோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவர் எவ்வளவு துடிச்சு போயிருப்பாரு. ஒருவேளை சொத்துக்காக தான் நாங்க வந்து சண்டை போடுறேன்னு அவர் என்ன தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் அங்க போக கூடாதுன்னு முடிவெடுத்த. அது மட்டும் இல்ல, கல்பனாக்கு வேணா அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணுங்கிறது நோக்கமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. அந்த குடும்பத்தை தலகுனிய வச்சு குறுக்கு வழியில அந்த வீட்டுக்குள்ள போகவும் விரும்பல. வேதவல்லிக்கு கிடைச்ச எல்லா விதமான உரிமையும் மரியாதையும் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு அமைதியாவே இருந்துட்டேன். நான் தப்பு செய்யல. நாகராஜும் வேதவல்லியும் விதிவாசத்தாலதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் நாகராஜ் அந்த பிடிக்காத வாழ்க்கையில இருந்து வெளியில வரணும். நானும் நாகராஜும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா வாழணும். எடுப்பார் கைப்புள்ளையா இல்லாம கல்பனா இன்னைக்கு நான் எதிர்த்துட்டேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி என்னால முடியுமான்னு தெரியல. அவங்க துணை இல்லாம நான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியுமான்னு தெரியல. சரியான பாதையில வழி நடத்தின நாகராஜையும் என்னையும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்த்துவை. இது தவிர எனக்கு வேற எந்த விருப்பமும் இல்ல. அப்பா அம்மா பாத்துங்க. அம்மாடா, முதல்ல அந்த கருமத்தை கழட்டி தொலைங்க. அதான் இருட்டிடுச்சுல்ல. பேங்க உள்ள. எங்க கிஃப்ட் பாக்ஸே இவ்வளவு வெயிட்டா இருக்கே, உள்ள இருக்கிற கிஃப்ட் எல்லாம் எவ்வளவு வெயிட்டா இருக்கும். அதுக்கு தானே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன். பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் அடுத்த லாட்டை தூக்கிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. எங்க போய் தொலைஞ்சாங்க ரெண்டு பேரும்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒண்டியா கஷ்டப்பட்டு இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு வரல. புடுறி கொடுங்க மூட்டை. என் மானத்தை வாங்குறதுக்குன்னு எனக்கு அப்பா அம்மாவா வந்திருக்காங்க.
இவங்கள டக்குன்னு தர என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அது வந்து ரெண்டு எடுபடி வேலை செய்யணும்னா யாரையாவது கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு நீங்களே பண்ணி என் மானத்தை வாங்குறீங்க? இது எடுப்படி வேலை இல்லம்மா, ஏமாத்து வேலை. ஏமாத்து வேலையா? அப்படின்னா? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சின்ன சின்ன கிஃப்ட் டப்பாவா வந்தது இல்ல? ஆமா. அதையெல்லாம் ஸ்டிக்கர் பிச்சு நாகராஜ் வண்டியில ஏத்திட்டோம். நாகராஜுக்கும் வேதவல்லிக்கும் வந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்டிக்கரை பிச்சுட்டு நம்ம வண்டியில ஏத்திட்டோம். அதான் எங்க சாமர்த்தியம். உனக்கும் மாப்பிள்ளைக்கும் அந்த சின்ன கிஃப்ட்லாம் அந்த வண்டியில போயிடுச்சா? வேதவல்லிக்கும் நாகராஜுக்கும் வந்த கிஃப்ட் எல்லாம் இங்க வந்துருச்சா? கல்பனா, கிஃப்ட் எல்லாம் என்ன வெயிட் தெரியுமா? தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தோம். நீ சரி அம்மாடி, நீ அந்த கேம்ல 5.5 பவுன் நகை தானே தோத்து போன. அதுக்கு பதிலா எப்படி லம்பா இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் லவுட்டிட்டு வந்துட்டோம் பாத்தியா? இதுக்குள்ள இருக்கிற அத்தனை கிஃப்ட் ஐட்டமும் உனக்கு தான். அம்மாடி, பெத்த அப்பனா கை காசு செலவழிச்சு உனக்கு நகை நட்டு தான் வாங்கி தர முடியல. அதுக்காக தான் காம்பன்சேட் பண்ண இந்த மாதிரி செய்றோம். எப்படி எங்க ஐடியா? கல்பனா, இதெல்லாம் நாங்க ஏன் உனக்கு பண்றோம் தெரியுமா? ஏன்? மண்டபத்துக்கு மல்லிகா வந்து கலாட்டா பண்ணுவான்னு நினைச்சு ஏமாந்து போனேல்ல, அதான் புண்பட்ட மனசுக்கு பரிசு கொடுத்து ஆறுதல் பண்ணலான்னு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத பாருமா, நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு. உன் சந்தோஷம் தானே எங்க சந்தோஷம். கல்பனா, மல்லிகா ஏன் வரலன்னு போன் பண்ணி விசாரிச்சியா? போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. கண்டிப்பா வரேன்னு சொல்லி அவ ஏன் என் கழுத்து அறுத்தான்னு தெரியல. இது பாரு, நீ அவளுக்கு நல்லது தானே நினைக்கிற, ஆனா உன்னையே அவ அசிங்கப்படுத்தி பாக்குறா. அதான் நம்மள தவிர வேற யாருக்கும் நல்லதே நினைக்க கூடாது. அவளுக்கு எவ்வளவு நெஞ்ச எடுத்து இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பா. இது பாரு, அவளை உண்டு இல்லைன்னு பண்ணாம விடாத. சொல்லுங்க. அப்பா அம்மா கூட பேசிட்டு இருக்கேன். வரேன். சரிங்க, வரேன். யாருமா போன்ல? மாப்பிளையா? மாப்பிள்ள நீங்க தான் கொண்டாடணும் உங்க மாப்பிளைய. ஒரு பாட்டு கூட ஒழுங்கா பாட தெரியாம இப்படி ஒன்ன மோசம் பண்ணிட்டாரே, அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. இப்படி ஒரு மனுஷன் வெகுளியா இருப்பாரா? சேச்சா. அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு அவருக்கு இருக்கு. என்னம்மா பண்ண போற? பாட தெரியலல்ல, அப்ப பாட்டு கிளாஸ் தான் எடுக்கணும். பாட்டு கிளாஸா? செத்தாண்டி என் சன்னில்லா. பாவம் மாப்பிள்ள, இன்னைக்கு என்ன பாடுபட போறாரோ. தலைவரி கோலமா இருக்கா, என்ன ஆட்டம் ஆட போறாரோ தெரியலையே. ஐயோ அபி, வரா 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 சுந்தரா. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே உங்களுக்கு கடிச்சு திண்டலாம் போல இருக்கு. என்ன கல்பனா, நான் என்னமா பண்ண? நீங்க ஒண்ணும் பண்ணலையே, அதானே என் பிரச்சனையே. சாதாரண ஒரு பாட்டுக்கு பாட்டு போட்டி, அதுல கூட உங்களால ஜெயிக்க முடியலையே. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நான் ஒரு மரத்தை கல்யாணம் பண்ணி தொலைச்சிருக்கலாம். பண்ணிருக்க வேண்டியது தானே, நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன். என்னது? என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல கல்பனா, அது ஒரு ஜாலிக்காக நடந்த போட்டிமா. அதுல தோத்ததுக்கு போய் நீ இவ்ளோ ஃபீல் பண்றீங்க. ஜாலிக்காக நடத்தின போட்டின்னு இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க? 5.5 சவரன் தங்க செயின் தெரியும்ல? விடு கல்பனா, தங்க செயின் தானே, அதை விட நான் உனக்கு வாங்க. நீங்க எனக்கு? சுந்தரா, வாய கொடுத்து மாட்டிக்காத. என்ன? நீங்க எனக்கு வாங்கி தரேன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் தங்கம் மாதிரி உன் புருஷன் நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு தங்க செயின்னு சொல்ல வந்தேன். ஐயா, என்ன கல்பனா? தங்கத்தை கொண்டு போய் சேட்டு கடையில அடமானம் வைக்கலாம். உங்களை வைக்க முடியுமா? உங்களுக்கு பதிலா சேட்டு பணம் கொடுப்பாரா? தோத்து போனதும் இல்லாம வக்கனையும் பேச்சா பேசுறீங்க. ஏங்க
ஏங்க உங்களுக்கு அப்படி ஒரு பாட்டு கூட தெரியாதா என்ன? ஏன் தெரியாது? எனக்கு 2 பாட்டு தெரியும். 2 பாட்டா? அதுவும் முழுசா தெரியும். என்ன பாட்டு? தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரக்கா. இன்னொரு பாட்டு என்ன? தேசிய கீதம். இந்த 2 பாட்டு தவிர வேற ஒரு சினிமா பாட்டும் தெரியாது? சினிமா பார்த்தா தானே தெரியும் கல்பனா. எனக்கு அந்த பழக்கம் இல்லையே. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படியே எனக்கு சவுத்துல முட்டிக்கலாம் போல இருக்கு. ஏங்க ஏன் அநியாயத்துக்கு இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க? அது அது என் சுபாவம். கூடவே பிறந்தது இல்லம்மா. ஒன்னா கொட்டி உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? போச்சே போச்சே, 5 சவரம் ஒரே ஒரு பாட்டுல அநியாயமா கையை விட்டு போயிடுச்சு. ஒரு சாதாரண எழுத்து தே, அதுல ஒரு பாட்டு தெரியாம போயிடுச்சு. தென்பாண்டி சீமையிலே அத பாடி இருக்கலாம்ல. இல்ல தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் இத பாடி இருக்கலாம்ல. இல்ல தென்றல் வந்து என்னை தொடும் அது சத்தமின்றி இத பாடி இருக்கலாம்ல. அநியாயமா விட்டுட்டேனே. கல்பனா என்ன? உங்களை இப்படியே சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு இதுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்டா? என்ன பனிஷ்மெண்ட்? ஆஹா, பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு எங்க போறா இவ? ஒரு பாட்டு பாடாததுக்கு இந்த ஆட்டம் ஆடுறாளே. கல்பனா என்னங்க என்னது இது? இந்த அட்டைப்பெட்டி நிறைய பாட்டு புத்தகம் இருக்கு. ஒண்ணு விடாம விடிய விடிய நீங்க படிக்கிறீங்க. கல்பனா இன்னைக்கு நீங்க ஒரு பொட்டு தூக்கம் கூட தூங்க கூடாது. தூங்கவும் நான் விட மாட்டேன். கல்பனா பாதி தூக்கத்துல எந்திரிச்சு அப்பப்போ ஏதாவது பாட சொல்லி நான் டெஸ்ட் வைப்பேன். நீங்க மட்டும் பாடல அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன் சொல்லிட்டேன். இப்ப மட்டும் எப்படி இருக்கியோ? என்ன என்ன சொன்னீங்க? ஒண்ணு சொன்னீங்க. புடிங்க. இது புடிங்கன்னு சொன்னேன். புடிங்க. ஒண்ணு விடாம படிக்கிறீங்க. இன்னைக்கு பாட்டு பாடினாதான் உங்களுக்கு தூக்கமே. குட் நைட். பேட் நைட் எனக்கு. ஆண்டவா, ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைனா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? சீக்கிரம் படிங்க. இதோ இதோ படிக்கிறேன். என்னங்க போல ஒரு பாட்டு பாடுங்க. போனால் போகட்டும் போடி. போடியா? டா டா போடா. சரியா படிங்க. ஊர்ல ஒரு பாட்டு பாடுங்க. உங்குத்தமா ஏங்குத்தமா யாரிடம் குத்தம் போதும் 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 போதும். பச்சை பசுஞ்சோலையிலே. போதுங்க போதும். பாட சொன்ன பயமுறுத்துறாரு. படிங்க படிங்க.
அடி பாவி, இப்படி கொல்றியடி. ஓ. கூல ஒரு பாட்டு பாடுங்க. குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சு கால உடைச்சு ஆட குட் குட் சொல்லு. குட் குட் குட். இப்படியே தினம் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே? தினமுமா? ஏங்க, என்னங்க என்னங்க ஏன்றீங்க? என்னாச்சு? ஐயோ, என்னங்க என்னாச்சு? சுந்தரா, என்னங்க மயக்கம் போட்ட மாதிரியே நடிச்சு தூங்கிடு. என்னாச்சு? கல்பனா, 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 கதவு தோறமா. என்ன? இல்லடி, என்ன பண்றேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணும் பண்ணல, வெட்டியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப என்ன? நீ கிளம்பு போ. இருடி, இப்ப எதுக்கு அனாவசியமா கோவப்படுற? இங்க பாரு, நானே அந்த ரிசப்ஷன்ல நடந்த சொதப்பலால தலை வலின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீயும் என்ன டென்ஷன் பண்ணாம தயவு செஞ்சு போயிடு. இது பாரு, நீ டென்ஷன்ல தலைவலியில உட்காந்துருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அம்மா உனக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன ஜண்டுபாமா? அது இல்லம்மா, அப்புறம் கொஞ்ச நாளா யார் கண்ணு பட்டதோ உனக்கு எல்லாமே சொதப்பலாவே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நினைச்சு நினைச்சுதான் நீ டென்ஷனா இருக்க. இந்த நேரத்துல உனக்கு எதை பார்த்தா ஆறுதலா இருக்குமோ அந்த மருந்து தான் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன மருந்து? டொண்டடாய். ஐயோ, இதுல வைர நெக்லஸ் இருக்குமோ, ஒட்டியான இருக்குமோ, இல்ல வைர மோதிரம் இருக்குமோ, இல்ல ஐபோன் தான் இருக்குமோ? ஐயோ, இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியலையே. இப்பவே பிரிச்சு பார்க்கணும்னு என் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நீ மட்டும் சரின்னு சொன்னா நீயும் நானும் சேர்ந்து இப்பவே எல்லா டப்பாவையும் பிரிச்சு பார்த்துடலாம். என்ன? என்னம்மா? சரி, வந்து தொலை. இரு இரு இரு, என்ன? எல்லா டப்பாவையும் வாரிட்டு வந்துடுறேன். என்ன கல்பனா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன்டி. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளோ கிஃப்ட். கல்பனா, ஒரே நேரத்துல இவ்வளவு கிஃப்ட் நான் பார்த்ததே இல்லடி. ஓபன் பண்ணிடலாமா? ரொம்ப ஃபீலிங்க கொட்டாம ஓபன் பண்ணு. பண்றேன் பண்றேன். ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எதை பிரிக்கலாம்? இங்கி பிங்கி டாங்கி போட்டு பார்க்கலாமா? ஐயோ, அது டாங்கி இல்ல, பாங்கி. மறந்துட்டேன். இங்கி பிங்கி பாங்கி, father had a donkey, donkey died, father cried, இங்கி பிங்கி பாங்கி. கல்பனா, இந்த டப்பா தான் வந்திருக்கு. ஐயோ, நல்ல வெயிட்டா இருக்கு கல்பனா. ஆட்டி பார்த்தா சத்தம் வர மாட்டேங்குது. ஐயோ, ஏதாவது தங்கத்துல நல்ல வெயிட்டா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, எது கொடுத்தாலும் நல்ல வெயிட்டா கொடுப்பா. என்ன இருக்கு அம்மா? என்ன இருக்குன்னு கேக்குறேன். எவனோ கஞ்ச பிசினாரி பைய நல்ல மூக்கு முட்டை அண்டா நிறைய தின்னுட்டு எவர் சிலர் குண்டான வச்சுட்டு போயிருக்கான். சரி சரி, இதுக்காக நம்ம ரெண்டு டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த பொட்டி மட்டும்தான் கஞ்ச பொட்டியா இருக்கும், மத்ததெல்லாம் தங்க பொட்டியா இருக்கும். நீ வேணா பாரு. ஐயோ அம்மா, சும்மா வள வளன்னு பேசாம எல்லாத்தையும் ஓபன் பண்ணு. பண்றேன் பண்றேன் பண்றேன். என்ன கல்பனா இது?
தங்கமும் வைரமும் இருக்குன்னு நினைச்சா எல்லாம் ஒரே தகர டப்பாவா இருக்கு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன். மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, அதான் சிரிச்சேன். என்ன? ஐயோ இல்ல, பெருசு பெருசா டப்பா வந்து நமக்கே இந்த நிலைமையில சின்ன சின்னதா டப்பா வந்து வேதவல்லி நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு தாங்க முடியல. சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா வேதவல்லி நல்லா ஏமாற போறா.